உங்களுடைய கல்வியை தொடருங்கள், படியுங்கள், ஆய்வை செய்து கொள்ளுங்கள் தொடருங்கள். எனவே நீங்கள் இன்று தொடங்குகின்ற பணி ஒரு அறிவு பணி, அது புனித பணி, அது அல்லாஹ்வுக்குரிய பணி என்பதை நீங்கள் மனங்களிலே ஏற்க வேண்டும். எனவே இது இபாதத் என்ற ஒரு கட்டமைப்பு வருகின்ற போது அதை மாசுபடுத்துகின்ற, அதை இல்லாதொழிக்கின்ற எந்த நடவடிக்கையிலும் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதே போல இங்கே அவர்கள் அறத்துறை தலைவர் சொன்னது போல இங்கே 2 துறைகள் காணப்படுகின்றன. ஒன்று அறத்துறை, மற்றது இஸ்லாமிய துறை. ஒவ்வொரு துறையிலும் பல பிரிவுகள் காணப்படுகின்றன. இஸ்லாமிய கற்கைகள் துறையை பொறுத்தவரையிலே 3 பிரிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று இஸ்லாமிக் டோட்டல் சிவிலைசேஷன். உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சிந்தனை, எந்த விடயத்தையும் இஸ்லாமிய நோக்கோடு சிந்தனையோடு அணுகுகின்ற அறிவு பணியை இந்த யூனிட் ஆற்றி வருகின்றன. அதற்கு அப்பால் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வங்கி முறைமை. இந்த உலகத்திலே இன்று இடம்பெறுகின்ற அத்தனை வறுமைக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் பொருளாதார குறைபாட்டுக்கும் முக்கிய காரணமாக திகழ்வது வட்டியாகும். இந்த வட்டி என்ற பொருளாதார முறையை எவ்வாறு இந்த நாட்டிலே தாமிக்க முடியும் என்ற கற்கை நிலையை இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் வழங்குகிறது. அதே போல எந்த ஒரு பிரச்சனையும் சமூகத்திலே ஏற்படுகின்ற நிகழ்வுகளை இஸ்லாமிய நோக்கிலே அணுகுகின்ற கல்வியை வழங்குகின்ற யூனிட்டாக இஸ்லாமிக் லோ அண்ட் லெஜிஸ்லேஷன், இஸ்லாமிய சட்டப்பிரிவு என்ற யூனிட் வழங்குகிறது. இந்த அனைத்து கற்கைகளும் உங்களுக்கு இலவசமாக இந்த பல்கலைக்கழகத்திலே வழங்கப்படுகின்றன. இந்த கற்கைகளை நீங்கள் வெளியிலேயே கற்பதாக இருந்தால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவிட வேண்டி வரும். எனவே உங்களுக்கு நீங்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறையை பொறுத்து 3 அல்லது 4 வருடங்கள் இந்த நந்தவனத்திலே கல்வி கற்கின்ற மகத்தான பொறுப்புகளுக்கு வழங்கப்படுகின்றன. எனவே அதனை நீங்கள் மழுங்கடிக்காது, வீணடிக்காது, நீங்கள் அதை உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே போல இந்த பல்கலைக்கழகங்களுக்கு தெரியும், பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் வருகிறார்கள், பல்வேறு இடங்களைச் சேர்ந்து இங்கே வருகிறார்கள். அவ்வப்போதெல்லாம் இஸ்லாமிய விழுமியங்களை, அதனுடைய ஒழுக்க மாண்புகளை எப்பொழுதும் பின்பற்றுகின்ற மாணவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வேறு மதங்கள் கூறுகின்றன. ஏன் ஒருவன் ஒழுக்கத்தை இழந்து வாழ்வதை விட அவன் மரணித்து விடுவது சிறப்பு என்பது எல்லா மதத்தினரும் கோட்பாகும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தர்மம் அல்லது மிகச்சிறந்த கிஃப்ட் அது ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி. வெறும் கல்வியும் அல்ல, வெறும் ஒழுக்கமும் அல்ல, கல்வியோடு ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அத்தகைய மாணவ பரம்பரைகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். எனவே அந்த வகையிலே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சூழலில் இஸ்லாத்துக்கு முரணான அல்லது இலங்கை சட்டத்துக்கு முரணான அல்லது பல்கலைக்கழகத்தின் விதிகளுக்கு முரணான எந்த நடவடிக்கைகளிலும் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள் என்பதை இன்றைய நீங்கள் மனங்களிலே ஏற்றுங்கள். அதே போல உங்களுடைய பெற்றோர்கள் பெரிய கனவோடு வந்திருக்கின்றார்கள், பல லட்சங்களை செலவழி